78 இருந்தேன், இப்போ 71 வந்து. என் பேர் வந்து சண்பகவல்லி. எனக்கு 70 ரன்னிங் இருக்கும். என் பசங்க வந்து இந்த யோகாவை அவங்க சேர்த்து விடும்போது எனக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து ஷோல்டர் பெயின், கால் வலி தான் எனக்கு இருந்தது. ஆனா அது 1.5 வருஷம் நான் பண்றேன், நல்லா இருக்கு. அது கை தூக்க முடியாம இருந்துச்சு, அதுவும் நல்லா இருக்கு. கால் வலி ரொம்ப இருந்தது, இப்போ நல்லது, ரொம்ப நல்லா. கால் உட்கார முடியாம கஷ்டப்பட்டேன், இப்போ உட்கார்ற அளவுக்கு வந்தது. அப்புறம் அவங்க பாசிட்டிவா பேசுறதை பத்தி ரொம்ப சொல்றாங்க. பாசிட்டிவ், அதுவும் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேன்மொழி வீட்டுல வந்து கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ஏஜ்ல என்னால போய் கத்துக்க முடியாது. இங்க வந்து பண்ண சொல்லும்போது ரொம்ப வசதியாகவும் இருக்கு, நல்லாவும் பண்றேன். இப்போ யோகால இருந்து வெயிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தொடர்ந்து நான் பண்ணுவேன். இவங்க இந்த வயசுலையும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க. யோகாவாகட்டும், வெயிட்ஸ் ஆகட்டும், அவங்க நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணும்போது எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு ரீசன்ஸும் சொல்லி கிளாஸை கட் பண்ணதே கிடையாது. 70 இயர்ஸில் அவங்களுக்கு விஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சர்ஜரிஸ்னால அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. பட் ஆனாலுமே அவங்க இது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்லையும் மெயினாக அவங்க ஹெல்த் மேலே இருக்க அவங்களோட அக்கறையினாலையும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எந்தவித ரீசன்ஸுமே கொடுக்காம. அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கனால தான் இந்த ஏஜ்லையும் அவங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டை பார்க்க முடியுது. பட் நம்ம மட்டும் எதுக்காக இவ்வளோ ரீசன்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்?